நீங்கள் உங்களுடைய வீட்டை விட்டு வெளியேறுகின்ற போது உங்களுடைய தாய் தகப்பனு கண்டிப்பாக சலாம் சொல்லிவிட்டு வெளியே போங்கள். உள்ளே வருகின்ற போதும் அவர்களை அன்போடு சலாம் சொல்லி பேசுங்கள். அவர்களுடைய நெற்றியிலே முத்தமிட்டவர்களாக நான் போய் வருகிறேன் வாப்பா, நான் போய் வருகிறேன் உம்மா என்று அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எப்போதும் தாயின் தகப்பனுடைய துஆ பிள்ளைகள் கேட்க வேண்டும், அல்லாஹ் அங்கீகரிப்பார். இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் வெளியில் போகும்போது பாப்பா நான் போய் வருகிறேன், எனக்காக துஆ செய்யுங்கள், என்னுடைய பிள்ளைகளுக்காக துஆ செய்யுங்கள் என்று நீங்கள் கேளுங்கள். அவர்களுடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறார். உண்மையிலே குடும்பத்துக்கு அவர்கள் எங்களுக்கு ஒரு பரக்கத்து போன்றுதான் இருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய தகப்பனை இழந்து விட்டால், தாயை இழந்து விட்டால் அதற்கு பின்னால்தான் பரிதாபப்படுகிறோம். நாங்கள் அப்படி பார்த்திருக்கலாமே, இப்படி கவனித்திருக்கலாமே, எங்களுடைய தாய் தகப்பனுடைய கவலைகளை நாங்கள் இப்படி போக்கிருக்கலாமே என்று மௌத்துக்கு பின்னால் நாங்கள் கவலைப்படுகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில் ஒரு முறைத்தான் அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தருகிறார். எனவே நீங்கள் எப்போதும் உங்களுடைய பெற்றோர்களிடத்திலே உங்களுக்காக துஆ செய்ய வேண்டும் என்று கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பெற்றோர்களுடைய துஆவை அங்கீகரிக்கிறார். அவர்களை முடிந்தவரை சந்தோஷமாக வைப்பதுதான் எங்களுடைய கடமை. அந்த பெற்றோர்களுடைய திருப்தியில் தான் அல்லாஹ் தஆலா எங்களுடைய வாழ்க்கையுடைய திருப்தியை அவன் ஏற்றுக்கொள்கிறார். அவர்கள் செய்கின்ற துஆ தான் எங்களுடைய வாழ்க்கையுடைய ஒரு பரக்கத்துக்கான வழி. அவர்களுடைய திருப்தியை முன்வைத்து நாங்கள் அல்லாஹ்விடம் துஆ கேட்டால் அல்லாஹ் அதை அங்கீகரிக்கிறார். யா அல்லாஹ், என்னுடைய தாய்க்காகவும் தகப்பனுக்காகவும் நான் உன்னுடைய திருப்தியை நாடுதான் நான் இப்படி எல்லாம் நடந்து கொண்டேன், நன்மைகள் அவர்களுக்கு செய்தேன் என்று நீங்கள் தாய்க்கும் தகப்பனுக்கும் செய்த அந்த நல்ல செயல்களை முன்வைத்து அல்லாஹ் அடுத்த துஆ கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக உங்கள் கஷ்டங்களின் போதும் துன்பங்களின் போதும் அந்த துஆவை அங்கீகரித்து அவர்களை நீக்கி விடுகிறார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்ற ஒரு வழிமுறை. எனவே வயோதிபத்தை அடைந்ததற்கு பின்னால் பெற்றோர்கள் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, அனுபவத்தின் புத்தகங்கள் அவர்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். அந்த அனுபவங்களை எப்போதும் நாம் எங்களுடைய தாயின் தகப்பனோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம்.